பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே. ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே. பூக்களில் நனையும் காற்று தினம் எங்களின் தோட்டத்திலே. கிளிகளின் கூண்டுக்குள்ளே புது உலகம் பிறந்ததே. அன்பு கொண்ட நெஞ்சுக்குள்ளே ஒரு வானம் தெரிந்ததே. கனிகள் கித்திப்பா, கவிதை கித்திப்பா, அது அன்பை இடத்தித்திப்பா. ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே. பூக்களில் நனையும் காற்று தினம் எங்களின் தோட்டத்திலே. வாழ்கவே வளர்கவே பைபிள் காட்டும் பாதை கொண்டு நீயும் வாழ்க. பாரில் வாழும் உள்ளம் யாவும் வாழ்க வாழ்க. ஹாப்பி பர்த்டே many more happy returns of the day. Many more happy returns of the day. பூக்கள் தூவும் வண்ணச்சோலை போல பாக்கள் பாடும் முந்தன் தோழிய வாழ்த்த. பூக்கள் தூவும் வண்ணச்சோலை போல பாக்கள் பாடும் முந்தன் தோழிய வாழ்த்த. ஆயிரம் என்ன பல்லாயிரம் ஆண்டு ஆறும் மகளே வாழணும் நீயே. அகிலம் போற்ற அன்பாய் நீயும் வாழ்க. பலரும் போற்ற பண்பாய் நீயும் வாழ்க. வாழ்கவே வளர்கவே. ஆனந்தம்
வழங்கும் சுரப்பம் வாழ்க வாழ்க. அன்னை என்னும் கடல் தந்தது, தந்தை என்னும் நிழல் கொண்டது. அன்னை என்னும் கடல் தந்தது, தந்தை என்னும் நிழல் கொண்டது. பிள்ளை செல்வம் என்னும் வண்ணம் கண்ணன் பிறந்தார். நன்றி என்னும் குணம் கொண்டது, நன்மை செய்யும் மனம் கொண்டது. எங்கள் இல்லம் என்னும் பேரை கண்ணன் வளர்ப்பார். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அன்புமணி வழங்கும் சுரங்கம் வாழ்க வாழ்க. கொள்ளவும் என்னை பார்த்து என்னை வெல்லவும் கண்ணில் வைத்து நெஞ்சில் வைத்து நான் வளர்த்தேன். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அன்புமணி வழங்கும் சுரங்கம் வாழ்க வாழ்க. நல்ல சொந்தம் அல்லவா, பிள்ளை என்னும் துணை வந்தது, உள்ளம் எங்கும் இடம் கொண்டது, இல்லம் கண்டு தெய்வம் தந்த செல்வம் அல்லவா. நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அன்புமணி வழங்கும் சுரங்கம் வாழ்க வாழ்க. என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசைக்கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள். என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசைக்கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள். ஏனோ நெஞ்சம் தனனன தனனன பாடும் போது தனனன தானே கொஞ்சம் தனனன தனனன சோகம் போகும் தனனன. என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசைக்கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
கனவு என்னோடு பாட்டு பாடுங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள் இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள் மருதியை பற்றி சொல்கிறேன்டா அவ தனக்கு வயது வருத்தம்னு சொன்னாலும் கவனிக்க மாட்டா எங்களுக்கு சகோதரங்களுக்கு ஏண்டா பிடித்து இருக்கும் அந்த இதை சிறப்பாக இந்த இடத்துல ஒரு கைதாட்டல். ஏனென்றால் தனக்கு வருத்தம்னா ஒன்றும் குறைய மாட்டா நமக்கோ நம்மளோட பிள்ளைகளுக்கோ சகோதரங்களுக்கு இது வருத்தம் அம்மாவுக்கு வருத்தம்னாலே உடனே அவருக்கு சுகமில்லை தண்டை சுகத்தை பற்றி எதுவும் சொல்ல மாட்டா எங்களை கவனித்து கொண்டு இருப்பா அதுவும் மட்டும் எங்களுக்கு எடுக்கிற உடுப்புகளோ சகலதும் அவன்கிட்ட சிலைக்கம் தான் ஆனால் அவள் கொஞ்சம் சின்னலே இருந்து கொஞ்சம் தன்னை அழகுபடுத்துறதுல முதல் நாள் அதான் அதுதான் முக்கியமாக சொல்ல வேண்டியா இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி நீங்களே அவார்டே ஒரு செலெக்ஷன் தானே. வேற என்ன நான் பெருசா கதைக்க தெரியாது, கதைக்க மாட்டேன். இல்ல நீங்க நிறைய கதைச்சிட்டீங்களா என்ன எதிர்பார்க்கிறோம் இல்ல மற்றவர்களும் கதைக்க வேணும் தானே, டைமும் ஆகிக்கொண்டு இருக்குது. எல்லோருக்கும் நன்றி. என் அம்மா நல்ல பாசம். நேற்று வந்து பர்த்டே பார்ட்டி இருக்குன்னு சொல்லிக்க நான் சந்தோஷமாக இருக்கேன்னு கேட்டேன். அவள் இல்லைன்னு சொன்னால் நான் ஏன்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு மூக்குல ரத்தம் வந்து என்ன பார்க்க வந்து இந்த அவள் பர்த்டே பார்ட்டிக்கு வரவே அவள் எக்ஸைட்டட் இல்லை இருக்குன்னு தான் அவளுக்கு முக்கியமா. அது வந்து எந்த ஒரு தாய்க்குமே இருக்கிற தவிப்பு தான். சரி, இந்த இடத்துல அதை தெரிவித்திருந்தாலும் நன்றி நன்றி. அதனை தொடர்ந்து சுஸ்மிதன். தமிழ் உங்களுக்கு விளங்கிச்சோ தெரியும். அவர் என்ன சொன்னவர் சொன்னா நேற்று என்ன வந்துக்கிட்டார், அம்மா உங்களோட பர்த்டேக்கு நீங்கள் நல்லா எக்ஸைட்டிங்காக இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு என்ன முகத்தை பார்த்துன்னு இருந்தார். நான் சொன்னால் இல்லைன்னு இந்த முந்தின நாள் இரவு இவருக்கு கொஞ்சம் மூக்கள ரத்தம் பெறுறது. ஓகே. அப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அப்போ என்ன பார்த்து நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க, ஹாப்பியாக இருங்கோண்டு அதைத்தான் அவர் சொன்னார். ஓகே, தேங்க் காட் இஸ் ஓகே இஸ் ஓகே. அம்மா நான் சின்ன வயசு 6 வயசு வரைக்கும் தூக்கிக்கொண்டு திரிறோம் எல்லா ஸ்கூலுக்கெல்லாம். நான் நடுவில் நேசரி போய்க்க அழுதும் நிற்பேன். அப்போ அம்மா அந்த வாசல்ல இந்த இத்தால நிற்க நான் வாசல்ல இதெல்லாம் இம்பார்ட்டன்டான விஷயங்கள். இந்த சின்ன வயதுல வந்து உண்மையா வந்து அதை இப்போ நீங்க ஞாபகம் வச்சு சொல்றீங்களா இல்லை, இது ஒரு பெரிய விஷயம். அம்மா அவருக்கா நான் இங்கே லிவர்பூல புதுசாக வரைக்கும் ES7 என் ஸ்கூல்ல எனக்கு ரெஜிஸ்டர் பண்ண மறந்து போட்டாங்க. அப்போ அம்மாவுக்கு நான் போன அடிக்க அம்மா என்ன பிடிச்சி தூக்கி போட்டாங்க. அம்மா பயந்து போனேன். அப்போ அம்மா சுரேஷ் தப்பாட ஸ்கூல்ல ஓடி வந்து அழுது கொண்டு ரொம்ப பாசக்காரம்மா சொல்லலாம். வேற என்ன சொல்லுங்க, அப்படியே கழிச்சிட்டு வேற என்ன உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன அம்மா செய்தாரப்பா? எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அப்போ படிவா சேவிச்சு தருவா. என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? ரெண்டும் சேர்த்து இருக்கும். மட்டன் தான் எனக்கு கூட விருப்பம். நடுவில் முடிய வருத்தத்தோட போய் சமைப்பா. சரி, வீட்டுல வந்து யார் உங்களை கண்ட்ரோல் பண்றது, டிசிப்ளின் வந்து மாஸ்டர் யார், அம்மாவா அப்பாவா? ரெண்டு பேருமே இல்லையா? பாசகார குடும்பமா தான் இருக்கிறீங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை விக்கியனை எப்படி கதைப்பாரு. அப்படியா? இதுவரைக்கும் நான் காய்ச்சி இதான் இப்ப நீங்க சொன்னாதான் எங்களுக்கே தெரியுது. ஆனா அவர் வழியா தானே காய்ச்சவர். வழியா தான் காய்ச்சவர். சரி சுரேன், நீங்க சொல்லுங்க. அக்கா இவா எனக்கு வாய்ப்பிட அக்கா தான். அக்கான்றதை விட மைத்துனின்றதை விட அவ எனக்கு ஒரு சகோதரியையும் தாண்டி ஒரு நண்பி மாதிரி. அவ எதையும் ஃப்ரீயா கதைக்கக்கூடிய ஒரு ஃப்ரீயான ஒரு அக்கா மச்சாள் நண்பி என்று சொல்லலாம். அவளும் என்னோட ஏதாவது ஷேர் பண்ணுவேன், நானும் அவளோட ஷேர் பண்ணுவேன். அப்படி ஒரு உறவு. அதை விட 4 ஆம்பளை பிள்ளைகளுக்கு இடையில அவள் பிறந்ததெல்லாம் ஒரு அதிர்ஷ்டவசமான பெண். அப்பா மேலே ஒரு சரியான பாசம் கலந்தவன். என்ன நினைக்கிறீங்களா? அப்பா இந்த இடத்துல இருந்திருந்தா என்ன நினைக்கிறீங்க? எங்கள் அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எல்லாத்த அப்பாவும் அன்பாக தான் இருப்பினோம். எங்களோட அப்பா கொஞ்சம் கூடன்னு சொல்லலாம். எங்களோட தம்பியும் வந்து நிற்கிறேன். என் அப்பா வந்து நான் திருமணம் முடித்து இவர் என்னை விட்டு சென்று விட்டார். அதன் பிறகு நான் பாடசாலைக்கு கற்பிக்க சென்றபோது என்னுடைய சாரிகள் இருந்து எல்லாமே அப்பா தான் துவைத்து தருவார். நானே கழட்டி போட்டுட்டு பேசாமல் விட்டுருவேன். அப்பா தான் துவைத்து தருவார். அதை விட பாடசாலைக்கு சாப்பாடு என்று சொன்னால்
அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இப்படியவே விரும்பி சாப்பாடெல்லாம் செய்து சாப்பாடு பட்டிக்க வச்சு தருவினோம். நான் ஒரு நாளும் சாப்பாடு பட்டி கழுவி எனக்கு நினைவில்லை. எங்களோட அப்பா தான் எல்லாம் கழுவி இருப்பார். நாங்கள் நித்திரையாக இருந்தால் கூட தம்பி அண்ணா எல்லாருக்கும் விரும்பி எழுங்க டீயை குடிங்கோ சாப்பிடுங்கோ என்று சொல்லாமல் எங்களோட அப்பா உறங்கியது கிடையாது. இந்த நேரத்தில் நான் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணேன். இல்லாட்ட அப்பாவும் எங்களோட அப்பாவும் அம்மாவும் எங்களுக்கு அடித்தது கிடையாது, எங்களை பேசியது கிடையாது. உண்மையாகவே நான் சில வேளையில் அம்மாவோட கதைச்சு கொண்டு கேட்கலாம் மகனாக பேசினா எரும மாடுன்னு சொன்னா என்ன பிள்ளை என்ன பழக்கம், நான் வளர்த்த பிள்ளையா நீ இப்படி என்ன கதைக்கிறீங்களேன்னு அம்மா பேசுவா. உண்மையாகவே பேசுவது கிடையாது. எங்களோட சின்ன நாக்கு தான் தெரியாத பையன் தான் அடிப்பேன். அம்மா அப்பா எங்களுக்கு அடித்ததோ பேசியதோ கிடையாது. அவளை அன்பாக தான் எங்களை வளர்த்தவே. அன்பாக வளர்த்தாலும் ஒரு தரம் பிள்ளை இல்லாமல் நான் 5 பேரும் நிறையா இருந்தாங்க. அப்படி நான் பிள்ளைகளை வளர்க்கணுன்றது எனக்கு தெரியல. ஆனால் இப்போ அவங்களோட அம்மா அப்பா பெருமைப்படுவினோன்னு நினைக்கிறேன். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். என் அழைப்பேற்று எல்லாரும் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதுக்காக நான் எந்த குடும்பம் சார்பாகவும் அக்கா சார்பாகவும் நண்பர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல் ஒரு சிறு தடங்கள் ஏற்பட்டது, அதற்காக நான் மனம் வருந்துகிறேன். மீண்டுமாக நாங்கள் மெசேஜில் அனுப்பி எந்த தடங்களுமின்றி நாங்கள் சொன்ன அத்தனை பேரும் நீங்கள் எங்களுடைய அழைப்பேற்று வந்திருக்கிறீங்க. அதற்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிஸ்டரை பற்றி சொல்கிறேன்டா, இவா எனக்கு கசின். முரளியண்ணா நீங்கள் சொன்னீங்க சிப்ளிங் என்று சொன்னீங்க. நிச்சயமாக அவள் எனக்கு ஒரு சொந்த அக்கா மாதிரி தான். நான் 25 வருடங்களுக்கு முன்பாக எனது மூத்த அக்காவை நான் இழந்த அவாண்ட பெயர் ரஞ்சி. நான் பெரியப்பாண்ட மகள் ரஞ்சி. அவ என்னன்னு தெரியல. அப்பாவும் எந்த அக்காவுக்கு ரஞ்சி என்று வச்சிருக்கிறார், சித்தப்பாவும் ரஞ்சி என்று கூப்பிட்டுருக்கா. ஏன் வச்சேன்னு தெரியல. இப்பதான் தெரியுது என் மூத்த அக்கா என் அருகில வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். கண்டிப்பா இன்னைக்கு அந்த பெயர் இவ்வளவு காலமா ட்ராவல் பண்ணப்பட்டு இதுக்கு உண்மையில இதை விட வேற ஒன்றுமே. அதான் நிச்சயமா நாங்க நினைச்சு நாங்க என்ன ஒரே குடும்பத்துல 2 பேரும் அண்ணா தம்பி ரஞ்சி என்று வச்சிருக்கணும் என்று சொல்லி. ஆனா இதுதான் போல இருக்குது. என் அருகில வந்தவா லண்டன்ல நான் எனக்கு உறவுகள் என்று மிகவும் குறைவுதான். அக்கா பக்கத்தில் வந்தது மிகவும் சந்தோஷம். என் உடன் பிறந்த சகோதரி மாதிரி என்றுதான். அவள் உடன் பிறந்த சகோதரி தான். எங்களோட மூத்த அக்கா எங்களோட வீட்டுக்கு வந்த மாதிரி தான். சரியான கலகலப்பானவா எல்லாருக்கும் தெரியும். மற்றது என்னில சரியான அக்கறை. உண்மையாத்தான் சொல்லுறேன். எனக்கு வருத்தம் என்றா துடிப்பா. என் பிள்ளைகளுக்கு கொண்டுண்டா என் மனுஷனுக்கு கொண்டுண்டா தன் சகோதரன் மாதிரி முன்னுக்கு நிற்பா. மற்றது என் பிள்ளைகளின் படிப்புகள் சில ஆலோசனைகள் எல்லாம் வழங்குவா. அதில் உண்மையாக அவள் என் அருகில் இருக்கிறதுல எனக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு உற்சாகம். அது பக்கத்துல சகோதரங்கள் இருக்க எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு இதுதானே. என்னென்ன முந்தி நான் நண்பர்களோட தான் ஷேர் பண்ணுவேன் சில இதுகளை. இப்போ அக்காட்ட ஷேர் பண்றதுல மிகவும் சந்தோஷம். அக்கா தொடர்ந்து எங்களோட அன்பு தொடரணும். அவ நீண்ட ஆரோக்கியத்தோட சுகத்தோட பலத்தோட இப்படியே இன்றைக்கு எப்படி சந்தோஷமா இருக்கிறாவோ இறைவன் அருளோட நீண்ட காலம் சமாதானமாக வாழ நான் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. நிச்சயமா நாங்களும் இந்த இடத்துல இறைவனை வேண்டுறோம். தொடர்ச்சியாக உங்களோட பயணம் சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் கடப்பதற்கு நாங்களும் நிச்சயமா இறைவனை வேண்டுறோம். நன்றி நன்றி நன்றி. கார்த்திக் அவர்கள் சில வார்த்தைகளை இங்கே பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். கார்த்திக், ஏன் மாசம் இந்த பாட்டை போடுறீங்க? பாட்டை போட்டோடனே ஒன்றும் கதைக்க முடியல. அப்படி நீங்கள் மேடைக்கு வரைக்கும் இப்படி ஒரு பாட்டை போட்டா தானே கொஞ்சம் உணர்வுகள் அடி மனசுல இருந்து அப்படியே வார்த்தையை கொட்டுமில்ல, அதுக்காக வேண்டிதான். நான் கதைக்க வேண்டியதே பாட்டில் போட்டுட்டீங்க. இதுக்கு மேலே நான் என்ன கதைக்கிறேன்?
அவ்வளவு தானே எவ்வளவு இருக்குமென்று எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி சொல்லுங்க. இல்லை, நான் இது முக்கியமாக என்னத்துக்காக முடியுதுன்னு சொன்னால் நன்றி சொல்கிறதுக்கா. இந்த விழாவை நான் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியதை எனக்கு தங்கச்சி ஒரு ஆள் சுயா சுரேன், மற்றது இதை ஆர்கனைஸ் பண்ண மற்ற டீச்சர்ஸ் அவைக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்னு வந்து விருப்பப்படுறேன். சந்தோஷமாக இருக்கு. நான் எதிர்பார்க்கல இது பண்ணது. நன்றி சுயா, நன்றி சுரேன் டீச்சர்ஸ். சரி, நீங்கள் உங்களோட சின்ன வயதுல இருந்து அக்காவோட ட்ராவல் பண்ணின அதில் பற்றி கொஞ்சம் சொல்லலாமே. அதுக்கு தான் நான் பாட்டை போட்டுட்டீங்க. பாட்டை போட்டுட்டு பாட்டை விடுங்க. அது பாட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு பழைய நினைவுகள் நிறைய இருக்கும். நான் ஏறி வரும் போதே பாட்டை போட்டுட்டீங்க. ஒண்டா விளையாடினது, ஒண்டா இவ்வளவு விஷயங்கள் செய்திருப்பீர்கள். அக்கா தம்பி என்று சொல்லி சொன்னா தெரிந்தானே. நார்மலா வந்து சில விஷயங்களை வந்து நாங்கள் பிரதர்ஸோட கூட பகிர்ந்து கொள்ளலாம். அது அக்காட்ட தான் போய் சொல்றது. அப்படியான விஷயங்கள் நிறைய இருக்கும். அப்படியானதில் பகிர்ந்து கொள்ளலாம். ஓகே, ஒரு இது ஸ்ரீலங்காவில் வந்து பர்த்டே நான் கொண்டாடுனதா தெரியல எனக்கு. ஆனால் 13-14 வயசில் எனக்கா ஒரு கேக் வாங்கி ஃபோட்டோ எடுத்து நான் முதல்ல பர்த்டே கொண்டாடினது எல்லாமே அக்கா தான். அவங்களாம் எல்லாம் செய்து சகல விஷயங்களும் அவங்களாம் செய்தாங்க. நான் எதிர்பார்க்கல அப்படி ஒன்று பர்த்டே. நாங்கள் ஸ்ரீலங்காவில் தெரியும் உங்களுக்கு, எனக்கு அந்த 99 அந்த டைமில் அப்படின்ட்டு எல்லாம் இதாக இது பண்ணாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. அதை உண்மையில வாழ்க்கையில் மறக்க முடியாது. நன்றி. வணக்கம் முரளியான, நீங்கள் கேட்டிருந்தீங்கள் தம்பிக்கு அக்காட சொல்கிறதுக்கு ஒன்றுமே இருந்திருக்காது. என்னென்ன அக்கா ஒன்றும் செய்யல. ஆனால் தம்பியை பற்றி சொல்லணுமெண்டா உண்மையாகவே நிறைய இருக்குது. இவர் எனக்கு தம்பி என்றாலும் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான். சின்ன வயசில் இருந்தே இப்போ எங்களோட வீடு வாசல் கூட்டைக்கில் நான் கூட்டுறது குறைவு. ஊரில் இருக்கிற தம்பி இவை தான் வீடு வாசல் கூட்டுறது, எல்லா வேலையும் இவை தான் செய்வினாம். என்ன ஒரு ராணி மாதிரி தான் வச்சு பார்த்தவே. அது அண்டை கண்டு ஒன்றும் இல்லை. அப்ப என்ன சொல்லுங்க, இதான் அந்த பேர் வைக்கலையே வந்து அதுக்கேற்ற மாதிரியே வச்சுட்டு நம்ம பேரை விளங்குதான். அப்படி பேரை வச்சு போட்டு வந்து கஷ்டப்படுத்த முடியல தானே. அது சிலவோட உண்மையாக இருக்கலாம். மற்றது நான் என்ன கஷ்டம் எனக்கு இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும். நான் 6ஆம் வகுப்பில் ஒரு கதை புத்தகம் ஒன்று வாசிச்சு, நான் லக்ஷ்மியில் கதை புத்தகம் இருக்கணும். அதில் வந்து மரகத பச்சையில் அவள் வந்து ஒரு நெக்லஸ் போட்டிருக்கிறா 6ஆம் வகுப்பில். இவருக்கு அப்போ இவர் 4ஆம் வகுப்பு. அப்புறம் கதை கேட்கல சொன்னேன், நீங்கள் நான் வளர்ந்து இந்த ஒரு பச்சை நெக்லஸ் தான் எனக்கு நான் வேண்டி தருவணும், எல்லாம் நீங்கள்லாம் செய்யணும்னு சொல்கிறாரு. அதை விட அம்மா கூட சொல்லுவாங்க, திருமணத்துக்கு 4 பந்தல் கால் தேவையில்லை, 4 படிகளையும் 4 மூலையிலேயே நிறுத்தி அவங்க செய்வாங்கன்னு சொல்லி நான் அதை மறந்தே போனேன். அந்த மரகத பச்சை நெக்லஸை பிறகு அதுக்கான காலமாகிடுச்சு. 6ஆம் வகுப்பு நான் 86 எனக்கு 2001 கல்யாணம். அப்போ 2000 மனுஷனை கல்யாணம் பேசி வந்தேக்கில் எனக்கு முழு அம்மா நகை வச்சுருந்தாலும் எனக்கு பழைய நகை வேணாம், முழு நகையும் புதுசாக செய்யணும்னு சொல்லி எங்களோட தம்பி தான் அதை முழுவதும் செய்தவர். அவர் நகை செய்து கொடுத்தது பெருசு இல்லை, எல்லா சௌரங்களும் அவன் தங்கச்சிக்கு செய்கிறது தான். என்ன என்று சொன்னால், அக்கா நீ ஒருக்கா கேட்ட நீ மரகத பச்சையில் ஒரு நெக்லஸ், அந்த நெக்லஸை நீ செய்யணும்னு சொல்லி ஸ்பெஷலாக காசு அனுப்பினவர். இந்த வகையில் இன்றைக்கு நான் அதை நன்றியாக தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றது நாங்கள் எல்லோரும் உங்கள் பலத்த கரகோஷங்கள் இந்த இடத்துல உண்மையாக அதை ஞாபகம் வச்சு செய்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அதுக்கு நிச்சயமாக நாங்கள் ஒரு கரகோஷம் கொடுத்தே ஆக வேண்டும். நன்றி. என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன என்று சொன்னாலும் அப்பா மாதிரி இவர் உடனே காசு அனுப்புவார். நான் என்னை பார்த்து நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நான் என்ன கஷ்டம் என்று நான் நினைக்க முன்னமே கடவுள் மாதிரி இவர் எனக்கு இவனுடனே காசு அனுப்பான். ஊரில் இருந்த தம்பி அண்ணா எல்லாருமே அப்படித்தான் செய்வார்கள். எல்லாரும் சொல்லி நான் பொம்பளை பிள்ளைகளோட இருக்கணும், பொம்பளை பிள்ளைகளை பெறணும், அவைதான் பார்ப்பினம், அவைதான். நான் கூட நிறைய ஃபீல் பண்ணி இருக்கிறேன். ஆனால் நான் காலப்போக்கில் உணர்ந்து ஒன்றுனா இன்னொரு பிறப்பு இருந்தாலும்
இவ்வளோ 4 பேர் தான் எனக்கு சௌரமாக பிறக்கணும், ஆம்பளை பிள்ளைகள் தான் பிள்ளைகளாக பிறக்கணும்ன்றதை நான் இந்த தருணத்தில் பெருமையாக கூறிக்கொள்கிறேன். உண்மையாகவே பொம்பளை சௌரங்கள்லாம் பார்க்கணுன்றது இல்லை. நானும் எங்களோட அம்மாவை பார்க்குறது சரியான குறைவு. ஆனால் என் அண்ணன் தம்பி ஊரில் இருக்கிற தம்பி அம்மாவை குளிச்சு வந்து நான் போன வருஷம் அம்மாவுக்கு சோமினியாட்டு போய் நின்ற நேரம் எங்களோட அம்மாவை என் தம்பி பார்த்து நான் இப்படி ஒரு சகோதரத்துக்கு சகோதரியாக பிறந்து நினைச்சு பெருமைப்படுறேன். அதே மாதிரி அடுத்த பிறப்பு இருந்தால் என்னுடைய சகோதரர்கள்லாம் எனக்கு சகோதரர்களாக பிறக்கணும். என் அம்மா அப்பா தான் எனக்கு அம்மா. அதுக்கு நிச்சயமாக என் கணவரை பற்றி நான் இந்த இடத்த சொல்லத்தான் வேணும். என் கணவர் தானா என்னை விருப்பப்பட்டு நான் 12 வயசில் சாமத்தியோடு பார்க்க விளையக்கல. அவர் விரும்பி எங்கள் அண்ணாட ஃப்ரெண்டாக இருந்தபடியாக அண்ணாவை கேட்டவர். இப்போ ஒரு காலப்போக்கில் அண்ணாக்கு என்ன பற்றி நல்லா தெரியும் தானே. நான் ஒரு வேலையும் செய்யறது இல்லை. அவருக்கு 4 பொம்பளை சகோதரங்கள். அப்போ அண்ணா சொல்கிறாடே அவளை கட்டாத, அவள் பொறுப்பில்லாதவள், உனக்கு ஒரு 4 தங்கச்சி மேலே இருக்குது, நீ அவளை கட்டுனா கஷ்டப்படுவ, அவளை பொறுப்பாக நடந்திருக்க மாட்டாள்னு சொல்லி அண்ணன் சொல்கிறாரு. அண்ணையும் சொல்லியிருக்க மாட்டார், ஃப்ரெண்டுன்றபடியாக அவர் சொன்னவர். இவர் இல்லை நான் அவளை தான் கட்டுவேன் என்று சொல்லி எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி என்னை திருமணம் செய்தவர். அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் சொன்னது என்னன்னா, உண்ட நகையோட உண்ட சொத்துக்கள் எதையுமே நான் அழிக்க மாட்டேன். அதனாலதான் அவர் நேசனை விட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்ன நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் என்ன நான் உண்மையாக பில்கேட்ஸின் பிள்ளைகளே இப்படி வாழுமோ தெரியாது. அவ்வளவு நான் என்ன உடுப்பு போட்டாலும் வேண்டும், வேறு என்ன உடுப்போ என்ன நகையோ என்ன ஃபேன்சி ஐட்டமோ வீட்டில் ஒன்றுமே கேட்கக்கூடாது. நீ சந்தோஷமாக இருந்தால் சரி, நீ சந்தோஷமாக இருந்தால் சரிண்டு அவரை என்ன சந்தோஷமாக வச்சுருந்தவர். ஆனால் நான் இப்போ கவலைப்படுறேன். ஆனால் அவ்வளோத்தையும் செலவழித்து நான் அநியாயமாக அவற்ற லைஃப் அழிச்சிட்டேன் போலேன்னு சொல்லி தெரியலை. தம்பிக்கு நன்றி. இல்ல நீங்க அப்படி ஃபீல் பண்ணீங்க, அவருக்கு அதுதான் சந்தோஷமா இருந்திருக்கா அதை நீங்க கண்டிப்பா மனப்பூர்வமா செய்யறாரு. இப்படி ஒரு கணவர் அடுத்த பிறப்பிலும் இவர் தான் எனக்கு கணவராக வருவார். பிள்ளையாரும் அப்படி இல்லை. அம்மா ஒவ்வொரு நாளும் வந்து பெரியவர் என்ன மூத்தவர் அம்மா வடிவா வந்து நீங்க பர்த்டேக்கு ஓகே ஹாப்பியாண்டு அதைத்தான் நான் சொல்றேன். ஆம்பளை பிள்ளைகள் எல்லாம் குறைந்தவர்கள் இல்லை, அடுத்த பிறப்பிலையும் ஆம்பளை பிள்ளைகள்லாம் பிள்ளைகளாக பிறக்க வேண்டும். நன்றி 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 நன்றி. அனைவரதும் அன்பான ஆசிரியர் திருமதி பிரேமராணி விக்னேஸ்வரன் அவர்கள், ரஞ்சியக்கான புதுப்பேருப்ப. முதலாவது இந்த நிகழ்வுக்கு அவரை வாழ்த்த வந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றது கல்விக்கூடம் சார்ந்தன்னு சொன்னால் எப்படி சொல்கிறது, எங்களை ஸ்கூலில் வந்து இருக்கிற ஒரு முன்னணி ஆசிரியர்களில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் ஒரு ஆள். இன்னும் சொல்ல போனால் வந்து டீச்சரை நாங்கள் ஆரம்பத்தில் பார்க்கல, டீச்சர் கதைக்க மாட்டார். ஒரு சரியான ஒரு பயங்கரம் ஒரு வக்கரையான ஒரு ஆளாக தான் டீச்சர் இருந்தவா. என்னடா எதுன்னு நாங்களும் ஜோதிச்சோன்னு வந்து சில சந்தர்ப்பங்களில் ஒரு பஸ்ஸில் இல்லாட்டிக்கு ஒரு காரில் சேர்ந்து பிரயாணிக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்தது. அந்த நேரங்களில் தான் பார்த்தோம் டக்குன்னு டீச்சர்கிட்ட இருந்த அந்த அந்நியன் வழியில் வந்தான். நகைச்சுவைன்னு சொன்னால் எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் வணக்கம் டீச்சர்ன்னு சொன்னாலும் சிரிப்பா. அந்த போகிற இடத்துல வந்து ஒரு பிரியான அலுப்பு தெரியாமல் ஒரு எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் வைப், எப்பயுமே எல்லாத்துக்குமே சிரிச்சு கொண்டு டீச்சரை சோமனம் ஒரு நாள் பார்க்கல, ஒரு நாளும் நான் பார்த்தது இல்லை. எப்பயும் சிரிச்சு கொண்டு ஒரு சந்தோஷமா நாங்கள் பார்த்ததே இல்லை, உண்மையில பார்த்ததே இல்லை. கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு அதே ஒரு பெரிய விஷயம். நகைச்சுவை என்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதையும் தாண்டி முக்கியமாக வந்து டீச்சர் இப்போ சொல்லத்தான் தெரியுது, அவ்வளோ ஒரு செல்லமாக வளர்ந்து அவவே அவளை வாயில் சொன்ன ஒரு வேலையிலும் செய்கிறேன் என்று சொல்லி அப்படியெல்லாம் இருந்தவ வந்து. ஆனால் அவளுடைய அந்த பணிவு மற்றது மற்ற ஆக்களுக்கு மரியாதை கொடுக்குற பண்புகள் வந்து இந்த ஜெனரேஷன்கள் பார்த்து பழகணும். இப்போ
எப்படி இருக்கிறீங்க டீச்சர்னு கேட்டாலே புத்தகம் எழுப்பின்னு வழக்கண்டு. அது எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் அந்த ஒரு அந்த என்னன்னு சொல்கிறது, ஒரு முட்டி வளர்ந்த நெற்பயிர்கள் எப்படி தலையை குனிஞ்சவன் நிற்கிற மாதிரி அந்த அவரோட அறிவு ஆற்றல் தான் அந்த பணிவாக்கு கொடுத்துருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். இதை விட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவக்குள்ள ஒரு நிறைய திறமைகளை தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ஆள். ஒரு நிகழ்ச்சிகள் ஏதாவது ஒன்று தயாரித்து அதை வழங்குறது இல்லாமல் ஒரு பின்னணியில் நின்று வேலை செய்கிற ஒரு நாளும் மேடையில் கதைக்க மாட்டான். இன்றைக்கு எப்படி கதைக்கிறான்னு எனக்கு தெரியலும் பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு. எத்தனை இடத்துல கேட்டுக்கிறேன், டீச்சர் தான் எழுதுவா, சிலது எல்லாம் டீச்சர் செய்வா. கவிதையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அப்படி பார்த்த மாத்திரத்திலேயே ஒரு வார்த்தையில் போடக்கூடிய ஒரு வித்தகாரியவ. அது மட்டும் இல்லாமல் ஒரு பள்ளிக்கூடம் சார்ந்து ஒரு ஏதாவது வேலையில் இருக்குன்னு சொன்னால், ஏதாவது நாங்கள் கேட்டால் டீச்சர் இருக்கா இதை செய்து தருவீங்களோன்னு சொல்லி கேட்டால் ஒரு தயக்கம் இல்லாமல் ஓம் சுஜிவன் நாள் அடிக்கவும் மதன நாள் அடிக்கவும் முரளி அண்ணாண்டு உடனே செய்கிறோம். பல பேர் எங்களை பள்ளிக்கூடத்தில் அப்படி செய்ய இருக்கிறோம். அதில் டீச்சரும் ஒரு மிகவும் முதன்மையானவர். இந்த இடத்துல நாங்கள் அதுக்கு நிச்சயமா இந்த இடத்துல நன்றி சொல்லணும். கைதட்டல் மூலம் அவர்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளணும். நிச்சயமா எந்த ஒரு தருணத்திலையும் ஒரு கேட்கல மறக்காமல் உடனே அதை முன்னெடுத்து செய்யறதுல அவ நிச்சயமா முன்னுக்கு இருக்கிறா. அதுக்கு எங்களுடைய பாராட்டுகள். இப்படி சுயநலம் இல்லாமல் தன் சேவையை இந்த சமூகத்துக்கு வழங்கி கொண்டு இருக்கிற எங்களை டீச்சர் இந்த 50 வயது கடந்து இன்னும் 100 வயது பர்த்டேயும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும். உங்களோட சேவையும் தொடர்ந்து எங்களுக்கு வழங்கி கொண்டு இருக்கணும். இந்த குழந்தைகள் எவ்வளோ பேருக்கு வேறுங்க இப்பயே பிறந்து வளர்ந்து ஓடுதல், பள்ளிக்கூடத்தில் சேராத வயதோடு நிற்குதல், கனவேர் வெயிட்டிங் உங்கள்கிட்ட படிக்கிறதுக்கு. உங்களோட சேவை தொடரணும் என்று வேண்டுறோம். அதே நேரம் உங்களுக்கு நிறைவான ஆயுளையும் நீண்ட ஆரோக்கியத்தையும் மன்னிக்கணும், நீண்ட ஆயுளையும் நிறைவான ஆரோக்கியத்தையும் தரும். எனக்கு பதறதப்பா எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி டீச்சர். நீங்கள் ஓப்பன் ஆகிட்டீங்க, நான் இப்போ ஸ்டக் ஆகும். நன்றி சுஜீவன், நன்றி 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 சுஜீவனாவை தொடர்ந்து எமது லிவர்பூல் தமிழ் கல்விக்கூடத்திலிருந்து சில வார்த்தைகளை வழங்குமாறு திருமதி கலைவாணி குருபரன் அவர்களை இந்த இடத்திலே அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி கலைவாணி குருபரன் அவர்களை இந்த இடத்திலே அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நன்றி. ஆனால் எனக்கு பிடிச்ச ஆசிரியர்களில் அவவும் ஒன்று. அவவுக்கும் எனக்கும் நீண்டகால உறவுகள் இல்லாட்டி ஒரு 8 வருஷம் தான் எனக்கு டீச்சரை தெரியும் நினைக்கிறேன். ஆனால் அவ எனக்கு கவிதை, அவன் நகைச்சுவை எல்லாம் எனக்கு நெடுகளும் பிடிக்கும். அதற்காக அவவுக்காக நான் கணக்க கதைக்காமல் அவளுக்காக ஒரு கவிதை எழுதினான். அதை வாசிச்சு விடுறேன். புது கவிதை எழுத வந்தேன், கவியரிசைக்கும் கவிதையா என கலங்கினேன், தவறிருப்பின் பொறுத்திடுவாய். புன்னகை பூத்திடும் முகம் நீ, தன்மையுடன் பேசிடும் கனிமொழி நீ, புரிந்து பேசிடும் தோழி நீ, அன்பு கொள்வதில் அன்னை நீ. பழக பழக நட்பும் இனியது, பழக இனிக்கும் பண்புடைய சகோதரினி, புன்னகையின் பொன்னரசினி. முற்றத்து மல்லிகையாய் முத்தான கவி சொரிந்தும், பல பல கலெக்ஷனாய் வண்ண வண்ண சேலை என்ன, வடிவான செல்வியிலும் முகநூலின் முற்றத்தை முன்னின்று அலங்கரிப்பார். முற்றத்து மல்லிகையாய் முத்தான கவி சொரிந்தும், பல பல கலெக்ஷனாய் வண்ண வண்ண சேலை என்ன, வடிவான செல்வியிலும் முகநூலின் முற்றத்தை முன்னின்று அலங்கரிப்பாய். வண்ண வண்ண சேலை கட்டி வடிவழகாய் ஆபரணமிட்டு, ஒப்பனைகள் பல செய்தும் வந்துடுவாள் எம்ராணி. தமிழில் அவள் தலைவி, கவிதையில் அவள் பாரதி, நகைச்சுவையில் அவள் அரசி,
ஒப்பனையில் அவள் ஒப்பிட முடியாதவள். ஒப்பனையில் அவள் ஒப்பிட முடியாதவள். உள்ளம் திறந்த உபசரிப்பாய், அறிவை புகட்டும் ஆசானாய், தமிழின் தலைமையாய் இத்தாலியில் நீ இருந்தாய். பலருக்கும் கவியெழுதி ஏற்றம் தந்தவளே, லிவர்பூல் பள்ளியின் வைரமுத்தே. எழுத்து உனக்கு என்றும் ஏணிப்படியே. வாழ்த்துக்கள் பல தந்து வாழ்த்துகிறேன் நான் என்று, நலமாக 100 ஆண்டு நீ வாழ வேண்டும் என்று. பிரேமானந்தி டீச்சர், நீங்கள் இந்த கவிதையை பற்றி நிச்சயமா 2 வார்த்தைகள் சொல்லத்தான் பண்ண வேண்டாம். நீங்கள் வளமையா கவிதை எழுதுகிற ஒரு ஆள், உங்களுக்கு தெரியும் இந்த கவிதையில என்னென்ன இருக்குன்னு சொல்லி நீங்கள் 2 வார்த்தைகள் இதை பற்றி சொல்லுங்க. உண்மையா இதில் எழுதியிருக்கிறது உண்மையா என்று சொல்ல முடியாது. என் கவிதைக்கு பொய்யழகி இருந்தாலும் டீச்சர் என்ன நினைச்சு என்னை ஒப்சர்வ் பண்ணி இதை எழுதி கொண்டு வந்தது உண்மையாகவே பெருமையாக இருக்குது. என்னை விட சிறந்த ஆசிரியர், சிறந்த கவிதை எழுதக்கூடிய வெள்ளம் உள்ளவர் டீச்சர். டீச்சர்கிட்ட வார்த்தையால் நான் அலங்கரிக்கப்படுவது வசடர் வாயால் பாராட்டுப்படுற மாதிரி உண்மையாகவே அது ஒரு பெருமையாக நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த தருணத்தை நான் ப்ரௌடாக எனக்குள்ள அனுபவிக்கிறேன். சுஜீவன் நான் சொன்ன மாதிரி சரியான ஒரு பணிவு, எளிமையிட்டு கதைக்கிறது, நாங்களே சில விட நக்கல் அடிக்கிறது அவங்க. இது உண்மையா பிரேமானந்தி டீச்சர்? இல்லை, வரக்க முதல் பெரிய இதாக கதைப்பா தச்சில கிட்ட வந்தாரா அது கதை கேட்டால் சுஜீவன் நான் சொன்ன மாதிரி எளிமையிட்டு கையை கட்டியவும் சொல்லும் போட்டு பக்கத்தில் நிற்கிற ஆளுக்கே கேட்காது. வரக்கு முன்னவளம்பி அப்படி ஒரு பணி, உண்மையிலேயே சரியான தன்னடக்கமான ஒரு ஆள். அதே மாதிரி தற்பெருமை என்றது கொஞ்சம் அவர்கிட்ட இல்லை. நிறைய நான் அவரோட கதைச்சிருக்கிறேன். ஒரு நாளுமே தற்பெருமையாக கதைச்சு எந்த ஒரு இடத்துலையுமே நான் அவ பார்த்ததில்லை. மற்றது அவவோட கதைச்சு கொண்டிருந்தா நல்ல ஒரு கலகலப்பா கதைப்பா, சந்தோஷமாக இருப்பா, எப்போவுமே சிரிச்ச முகம். நானும் அவ ஒரு நாளும் முகம் கவலையாக பார்த்ததில்லை. நான் எப்போ பார்த்தாலும் ஒரு சிரிப்பு இருக்கும் அந்த முகத்தில். அந்த சிரிப்பு எப்போவுமே இருக்கணும், புன்னகை ரசி. அதே மாதிரி அவருக்கு ஒரு முரளியன்னா சொன்னார், தங்களுக்கு புது பேர் 2 தெரியும், ரஞ்சி அக்கா புன்னகை ரசி என்று. அதே மாதிரி இன்னும் ஒரு செல்ல பேர் ஒன்று இருக்கு அவருக்கு, பிரேமமுத்துன்னு சொல்லி. என்னது? பிரேமமுத்துன்னு சொல்லி எங்களோட டீச்சர்ஸ் ஆக்களால் வைக்கப்பட்ட ஒரு செல்ல பேர். ஏன்னா முத்து முத்தா அவ கவிதை எழுதுவா. பிரேமமுத்து, அவளே வாக்கு பிரேமமுத்து வச்சிருக்கேன். இப்படி நிறைய சில பேர் ஒவ்வொருத்தரும் வச்சிருக்கு. இப்படி வந்து கஷ்டப்பட்டு பிரேமமுத்துன்னு சொல்லி ஒரு பேரை கொடுத்துருக்கு. ஒரு நாங்கள் ஒரு கைதட்டலோட வாங்கின அந்த பேரை வந்து வரவேற்றுக் கொள்ளலாம். பிரேமமுத்து உண்மையை நல்லா தான் இருக்கு. அவ சொன்ன மாதிரி முத்து முத்தா கவிதையெல்லாம் வந்து கொடுக்கறதுல குறைச்சல் இல்லாத ஒரு ஆள் தான் பிரேமானந்தி. பிரேமமுத்து அப்படி நிறைய பேர் அவருக்கு இருக்குது. உண்மையிலேயே அவ ஒரு கலகலப்பான ஒரு ஆள். அவ இருக்கிற இடம் எப்பவுமே கலகலப்பா ஒரு சிரிச்சு கொண்டுதான் இருக்கும். அவ சுற்றி இருக்கிறாக்களை சந்தோஷமா வச்சிருக்கிறதுல அவன் பங்கு உண்மையிலேயே மிக பெருசு தான். அவ இருக்கிற இடம் எப்பவுமே கலகலப்பா தான் இருக்கும். இப்படியே எப்பவும் கலகலப்பா சிரிச்சு 100 வருஷம் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் என்று கடவுளை வேண்டுறேன். நன்றி 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 நன்றி. இந்த இடத்துல வந்து நாங்கள் அடுத்ததாக அழைக்க இருக்கிறவர் வந்து அவளோட, அதாவது பிரேமராணி டீச்சரோட ஒரு நண்பி, அதாவது அவளோட வந்து நிறைய காலமாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் லிமனகலா கிருபாகரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த இடத்திலே சில வார்த்தைகளை வழங்குமாறு. எந்த ஒரு இடத்துலையும் நாங்கள் பிரேமராணி டீச்சரை பார்த்தா பக்கத்தில் நிற்கிறது கூட லிமனகலா கிருபாகரன் தான். அவருக்கு வந்து அதாவது நண்பி என்ற முறையில் நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கிறோம். இந்த இடத்துல லிமனகலா கிருபாகரன் அவர்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். டீச்சரை எனக்கு தமிழ் ஸ்கூலில் தான் தெரியும்.
எனக்கு நிறைய டீச்சர் மேல முதலே பிள்ளைகளுக்கு படிப்பிச்சபடியா என்ன எல்லாரும் வந்து தமிழ் ஸ்கூல்ல தெரியும் தமிழ் ஸ்கூல்ல தெரியும் நாங்கள் உங்களுக்கு அதுக்கு முதல் தெரியாதா அவ உண்மையை தானே சொல்லி ஓகே உண்மையில தமிழ் ஸ்கூல் தான் சொல்லுங்க. அப்ப முதல்ல என்ன மதனா பிரேமலா டீச்சரோட போய் சொல்லல இவங்களுடைய எனக்கு இருந்தது ஏன்னா எனக்கு அவ தெரியாது அமுதாக்கா மேனகாக்கா இப்படி கொஞ்சம் பேர் எனக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு படிப்பிச்சாக்களை தெரியும். அப்போ பிரேமலா டீச்சரோட போகும் பேர் கூட எனக்கு தெரியாது வாழை போங்கன்னு சொல்லி இவங்களோட என்னதுக்கு என்ன போட்டிருக்கேன் அப்படித்தான் உண்மையாக நினைச்சேன் நான். ஆனால் இன்றைக்கு நான் மதனைக்கு நன்றி சொல்கிறேன் இவங்களோட என்ன போட்டதுக்கு. தொடர்ந்து 2 வருஷமா 2 பேரும் ஒரே வகுப்பில் இருந்த நாங்கள். இவாக்கு நான் அசிஸ்டன்ட் தான். ஆனால் எப்பயுமே என்ன ஒரு அசிஸ்டண்டாகவே அவள் என்ன பார்க்க மாட்டாள் பள்ளிக்கூடத்தில். என்ன எனக்கு தமிழ் உண்மையாக தெரியாது. நான் ஓயல் வரைக்கும் தான் உண்மையாக தமிழ் படித்தேன். நான் எந்த தமிழ் ஒரு ஃபீல் கூட இல்லை. ஆனால் எனக்கு தமிழை வளர்த்து விட்டது டீச்சர் தான். எனக்கு படிப்பிக்கிறதுல இருந்து எல்லாமே எனக்கு நானும் தமிழ் ஸ்கூலில் படிப்பிச்சதுக்கு எனக்கு அவ்வளவு அனுபவம் வந்ததுக்கு உண்மையாக டீச்சர் தான். ஒரு இடத்துல கூட என்ன விட்டு கொடுக்க மாட்டா. எல்லாருமே பேரண்ட்ஸ் வந்து கதைக்க வந்தால் கூட நான் தான் டீச்சர் மாதிரி அவன் எனக்கு பின்னால் தான் நிற்பா. ஒரு நாளுமே தன்னை எந்த இடத்துலையும் முன்னுக்கு நிறுத்தினது இல்லை. ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறதா இருந்தானே எல்லாமே நான் அசிஸ்டன்ட் தான். ஆனால் நான் தான் டீச்சர் மாதிரி நானே நினைக்கிறேன். நான் இப்படி ஒரு தரமே அப்படி இருக்க மாட்டேன். எல்லாரும் தான் பெருசு எல்லாரும் தன்னை தான் முன்னுக்கு நிறுத்துகிற நேரத்தில் டீச்சர் ஒரு இடத்துல கூட அப்படி இல்லை. அதோட நான் பழகுறாக்கள்ல அவளோட கதைச்சா அவக்கு சரியான ஒரு கட்டிக்காரி. ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு தான் சொல்லுவாள். எல்லா விஷயம் எல்லாத்தையும் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தான் சொல்லுவாள். ஆனால் அவக்கு இதுக்கெல்லாம் பழகுறாக்களோட எனக்கு தெரிய அவள் ஒரு சரியான ஒரு கட்டிக்காரி. எல்லா திறமையும் தனக்குள்ள வச்சுக்கிற ஒரு ஆள். சரியான ஒரு அன்பானவா. எனக்கு எல்லா கஷ்ட நேரத்துலையும் நான் அவளோட கதைச்சா ஒன்று அமுதாக்கா மேலே பிரேமானி டீச்சர் 2 பேரோடையும் கதைச்சா எனக்கு நிறைய என்ன சொல்கிறது எனக்கு ஒரு ஆறுதல் மாதிரி. எனக்கு நான் பொம்பளை சோறவங்களோட பிறந்த நான். ஆனால் ஒரு தடவை நீங்கள் இல்லை எனக்கு பக்கத்தில் நடுக இருக்கிற அக்கா மாதிரி அவள் அக்கா அமுதாக்கா ஒரு ஆள். அதோட பிரேமலா டீச்சர் 2 பேருமே எனக்கு ஒரு சகோதரன் மாதிரி. இங்கே லிவர்பூலில் எனக்கு என்ன கஷ்டத்துலையும் எனக்கு உதவி செய்கிறது எல்லாமே டீச்சரும் அமுதாக்காவும் தான். அமுதாக்கா பற்றி அமுதாக்காட 50வது கதைக்கும் மற்றும்படி வேற என்ன சரி. இப்போ நீங்கள் வந்து ஒரு பேரம் வைக்க இல்லையா பிரேமலா டீச்சருக்கு? இப்போ ராணியாக்கள் சொன்ன மாதிரி நாங்கள் சுசைஸ் டீச்சர் என்று கூப்பிடுறேன். என்ன டீச்சர்? சுசைஸ் டீச்சரா? சுஸ்மிதன் ஐஸ்வர்யன் 2 பேர பேரையும் செய்து சுசைஸ் டீச்சர் என்று கூப்பிடுறாங்க பிள்ளைகள். அச்சை தான் அந்த பேராவாக வச்சவா 2 பேர பேரையும் செய்து இப்பயும் பிள்ளைகள் எல்லாரும் சுசைஸ் டீச்சர். இப்போ எங்களுக்கு உள்ள பிரச்சனை என்னன்னா இன்னும் நாங்கள் என்ன பேர் சொல்லி ஆளை கூப்பிடுறேன்னு தான் எங்களுக்கு உள்ள பிரச்சனை. கணக்க பேர் வந்துட்டுது. மற்றபடி அவாவை நான் பிரேமராணி என்று கூப்பிடுவேன். அவன் அன்பா கண்டிப்பா உனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நான் இப்படி சொல்கிறேன் நீ கொஞ்சம் யோசிக்குமே அட்வைஸ் எல்லாரும் பண்ணுவேன் நம்ம அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க. ஆனால் எப்பயுமே அவள் எனக்கு புத்தி சொல்லல உனக்கு எல்லாம் தெரியும் நீயும் கட்டிக்காரு இப்படி செய்தால் இப்படி இருக்கும் அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்லுவாள். அப்படி யாருமே உண்மையாக சொல்கிறேன் எனக்கு அது அவளை நடுக பிடிக்கும். என்ன விஷயமா இருந்தாலும் அப்படித்தான் சொல்லுவாள். இப்படி இதை செய்தால் ஓகேயா இருக்கும். ஒருக்கா நீ எதை ஜோசி உனக்கும் தெரியும் தான் நீ செய்கிறதும் சரி. ஆனால் இதையும் ஒருக்கா ஜோசி அப்படித்தான் எப்பயுமே அட்வைஸ் பண்ணுவாள் எனக்கு என்ன சொல்கிறதா இருந்தாலும். எனக்கு ஒரு அம்மா மாதிரி அக்கா மாதிரி. அம்மாவோட கூட நான் நிறைய விஷயங்களை கதைக்கிறேன் இல்லை அம்மா வீட்டில் இருந்தாலும். ஆனால் டீச்சருக்கு எல்லா A to Z எல்லாமே தெரியும். அவா இல்லாமல் நான் இல்லை. அவ்வளோ. நன்றி 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 நன்றி. இந்த இடத்துல தான் நான் சொல்லலாம். வேற எனக்கு இனி பாட்டி செய்வீங்களோ தெரியாது. இல்லை இதில் வந்து லிமன் சொன்னதெல்லாம் உண்மைதானா? 100% உண்மை. இவ என் நண்பியை பற்றி சொல்லணும்னா நிறைய நண்பிகள் இருக்கிறேன். உண்மையாகவே நான் பல பிறந்த நாட்களுக்கு பல கொண்டாட்டங்களுக்கு ஏதாவது தலை சுற்றி ஏதாவதுனா போகிறேன் இல்லை. ஆனால் நான் நானில் இந்த தங்கச்சி சொன்ன எல்லாருமே வந்திருக்கணும். அவையில் அன்புக்கு நான் தலை வணங்குறேன். எல்லாருமே நண்பர்கள் தான்.
ஒரு சில நெருங்கிய நண்பர்களாக இருக்கினோம். நண்பர்கள் என்றாலே நாங்கள் நடுக ஒவ்வொரு வகுப்புலேயும் படிப்பிச்சு கொண்டிருக்கிறதா தோளோடு தோள் கொடுத்து உதவி செய்பவன் தான் என்று நிறைய நான் விழுந்து இருந்த நேரங்களில் உண்மையாகவே தூக்கி விட்டது. நான் இறப்பு வரைக்கும் மறக்க முடியாத உதவி செய்த நண்பிகளில் லிமனகலாம் ஒருத்தி. இந்த நேரத்தில் சுபாவையும் சுதர்மிகாவையும் நான் சொல்ல வேண்டும். 2 பேருமே நிறைய இடங்களில் எனக்கு தோள் கொடுத்த நம்பி. ஆனால் நீங்கள் நினைப்பீங்க நானும் சுதர்மிகாவும் லிமனும் சரியான அந்நியோன்யமாக இருக்கிறோம், சரியான பாசமாக இருக்கிறோம்ண்டு. ஒருவேளை உண்மையான பாசமோ உண்மை தன்மையோ தெரியல. 2 பேரோடையும் தான் எனக்கு சரியான சண்டை 2 பேரோடையும். சண்டையை பற்றி எதுவுமே சொல்லலையே. சுதர்மிகாவோடையெல்லாம் நான் நினைக்கிறேன் ஒரு மாதம் கணக்கிலாம் கதைக்காமல் இருப்பேன். ஆனால் ஃபீல் பண்ணுவேன் ஒரு உண்மை தன்மை ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்கும். ஆனால் அவ்வளவு சண்டை மச்சால் மேலோட நான் சண்டை பிடிச்சது கிடையாது. இங்கே வந்திருக்கிறா மச்சாலோட மோசமாக சண்டை. சுதர்மிக்கும் எனக்கும் 10 வயது வித்தியாசமான ஒரே வயசுக்கார மாதிரி நானும் உறங்கி போக மாட்டேன், நின்று ஃபைட் பண்ணுவேன். அதே போல் லிமனகலாம் ஒன்றும் அன்பா பாசமாக என்னோட கதைச்சு சீரியஸான விஷயங்கள் என்ன நாங்கள் ஆறுதலாக கதைப்போம். ஆனால் கதைச்சா வில்லன் கதை தான் கதைப்பினோம். கவுண்டமணி செந்தில் மாதிரி நான் ஒன்று சொன்னேன் இவள் எதிர்கதை தான் சொல்லுவாள். ஆனால் உண்மையாகவே துன்பமான நேரத்தில் தோள் கொடுத்த ஆக்கல்ல இந்த இடத்துல நம்பி எல்லாருமே உதவி செய்திருக்கணும். கூட எனக்கு நான் விழுந்திருந்த நேரத்தில் தூக்கி விட்டாங்கன்னு சொன்னால் ஒன்று லிமனகலாவும் இன்னொன்று சுதர்மிகாவும். இந்த இடத்த நான் அவர்களுக்கு நன்றி கொடுக்கிறேன். என் அன்பு நன்றிக்காக மட்டுமே நான் இந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டேன். அவன் அந்த வேண்டுகோளுக்கு இணங்க நான் கலந்து கொண்டேன். உண்மையில் நான் பெறணும் இருக்க இல்லை, என்னால் அவன் மனம் கலங்க கூடாத ஒரே ஒரு எண்ணத்துக்காகத்தான் நான் இந்த மேடையில் வந்து நிற்கிறேன். அன்புள்ள அக்காவே, அம்மாவே, என் நன்றியே, எங்கோ பிறந்தோம், எங்கோ வளர்ந்தோம், எங்கோ வாழ்க்கைப்பட்டோம், எப்படியோ சந்தித்தோம். அன்பு பாசம் எனும் பிணைப்புகளால் இருவரும் சிறைப்பட்டோம். அன்பு பாசம் என்னும் பிணைப்புகளால் இருவரும் சிறைப்பட்டோம். எனக்கு நீ உனக்கு நான் என்றும் ஆனந்தமாக வாழ்ந்தோம் அன்றொரு காலம். எம்மொற்றுமையிலே தேனி பறவையே தோற்கடித்தோம். எம்மொற்றுமையிலே தேனி பறவையே தோற்கடித்தோம். உறவுகள் அனைத்திலும் உயர்ந்தது நட்பு. உண்மையாயிருந்தால் அதுவே சிறப்பு. எனக்கென இறைவனிடம் கிடைத்த உடன்பிறவா உறவு, உன்னதமான உயிரான உறவு. என்னை எங்குமே எந்த இடத்திலுமே விட்டுக் கொடுக்காத உறவு. வழி தெரியாது நான் நின்றாலும் என்னை வழிகாட்டும் உறவு. என் அன்னியாகவே உன்னை நினைத்து நான் உன்னிடம் கொஞ்சி குழாவியவை. துன்பங்களை பகிர்ந்தமை எண்ணிலடங்காது. உன் வார்த்தை எனக்கு ஒரு புத்துணர்ச்சி. அடிக்கடி சொல்வாய் நீ சுஸ்மிதன் தான் என்று. அன்றெல்லாம் நான் உன்னை என் தாயாகவே உணர்வேன். உன் பள்ளி கதைகளையும் என் பள்ளி கதைகளையும் எமக்குள்ளே நேரம் போதாத அளவுக்கு பகிர்ந்தோம். நீ என்னை குழந்தை என்பாய், நானும் குழந்தை, நீயும் குழந்தைதான் எம் இருவர் உலகத்திலே. நீ என்னை குழந்தை என்பாய், நானும் குழந்தை, நீயும் குழந்தைதான் எம் இருவர் உலகத்திலே. வாழ்க்கைதான் என்னை கலங்க வைப்பதாக சபதம் எடுத்தது. சிலந்தியின் விலையில் அகப்பட்டது போல் இருவரும் சிக்கி தவித்தோம். ஆனால் மனதளவில் கடவுளங்களை பிரிக்கவே இல்லை. உன் நினைவுகளை நான் சுமந்தேன் என்பதற்கு என் தலையணையும் கதை சொல்லும். நீ மட்டும் என்னை மறந்தாயா? இல்லவே இல்லை. உன் தூக்கும் இரவுகளில் உன் தூக்கத்துக்குள் புகுந்து உன்னை கனவால் திருடியவள் நான். ஏதோ தவித்தோம், ஏங்கினோம். எமக்குள்ளும் எம் இருவரின் உண்மையான அன்பை கண்டு காதலர்கள் புறாக்கள் மூதம் தூது. எமக்குள்ளே அன்புள்ளம் கொண்டோர் உன்னதமான உயிர் பிணைப்பு தூது. சகோதரியே, நீ திருமணத்துக்கு முன்னம் உன் வீட்டிலே அம்மா, அப்பா, அண்ணன், தம்பிமார்களுக்கிடையிலே ஒரே ஒரு பெண் தேவதை. அவர்கள் உன்னை அன்றுமின்றும் உன் கண்களில் ஓர் துளி கண்ணீர் சொட்டாத வண்ணம் அன்பை பொழித்த வண்ணம் இருக்கும் உடன்பிறப்புகள். அது மட்டுமா தாயே, உன்னை பொன்னாலேயும் விதம் விதமான ஆடுகளாலும் அலங்கரித்ததை அழகு பார்க்கும் அன்பு கணவர், உன் உலகாக வாழும் அன்பு செல்வங்கள், அவர்களுடன் உன்னை மகாராணியாக வைத்திருக்கும் அன்பு கணவர். இவர்கள் மூவரின் உலகத்திலே நீ ஒரு தேவதை.
எனக்கும் நீ தேவதைதான். இவர்கள் மூவரின் உலகத்திலே நீ ஒரு தேவதை, எனக்கும் நீ தேவதைதான். எந்த இடர் வந்தாலும் எந்த புயல் அடித்தாலும் உன்னை என்றுமே உன் மனத்தளர விடாத உன் கணவன், என்ன நடந்தாலும் எத்தனை வயதானாலும் நீ படிப்பதற்கே தடையறையற்ற உன் கணவன். நாம் இருவர் நமக்கிருவர் என்று வாழும் இந்த வாழ்க்கை பல்லாண்டு காலம் இன்று போல் என்றுமே வாழ உன் 50 அகவையில் வாழ்த்துபவள் உன் அன்பு பாச உறவு உன் சுதர்ணி. சொந்தமே அன்னையானதை பாருங்கள். சிலுவைகளை நீ சுமந்து दीवानी हो गई दीवानी हाँ दीवानी दीवानी हो गई मशहूर
அது என்னவென்று காட்டுங்கள். பொறாமைப்படும் பேரழகி. யார் இவள்? இவள் குந்தர தேசத்து இளவரசி. பெயர் தேவசேனை. சில பேரை பார்க்க பிடிக்கும், ஒரு சிலரை பார்த்த உடனே பிடிக்கும். இந்த பவரை பார்க்கமே பிடிக்கும். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானே பிடிக்கும். பைத்தியம் தனிந்தது காடு. இப்போ ஹாப்பி பர்த்டே பாடு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்த வருஷமாவது எந்த சட்டையும் பண்ணாம வாழை சுருட்டிக்கிட்டு ஒழுங்கா இருங்க. என்னடா உங்க பிறந்த நாளைக்கு என் மனசார வாழ்த்து போறேன். அப்படியா? சரி கண்ணா, நீ நிஜமாவா சொல்ற? ஆமாண்ண. வாழ்த்துறா. இங்கிலீஷ்ல பாடி வாழ்த்து போறேன். இங்கிலீஷ், இட்டாலி, ஊசி பாசி வைக்கிற பாச எல்லாத்துலயும் வாழ்த்துறா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டே டு யூ. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். எனக்கு பிறந்த நாள். எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நான் போய் கொண்டாடணும்ப்பா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். எனக்கு பிறந்த நாள். எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நான் போய் கொண்டாடணும்ப்பா. எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. Happy birthday to you. 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 Happy birthday. நம்மளை சுத்தி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா நமக்காக மட்டுமே இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு இதயத்தை இறுக்கமா பிடிச்சிட்டு இருப்பாங்க. நமக்கு அவங்க கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணும். அப்படி பார்த்தா என் இதயத்தை இறுக்கமா பிடிச்சிருக்கிற ஃப்ரெண்ட் இல்ல, என் இதயமாவே இருக்கிற ஃப்ரெண்ட். உயிரென்ற உன்னை நாளை ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். உயிரென்றால் என்றோர் நாள் பிரிவாயே. ஒரு போதும் உன்னை நாளும் விடமாட்டேன். தோற்று போக ஜெயிப்போமே நாம இந்த புவி மேலே. ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப்ல 24/7 எப்போ வேணாலும் கூப்பிடலாம். இவங்கள்ட்ட கூப்பிட்டாக்க நம்ம சந்தோஷமான விஷயம், ரொம்ப இக்கட்டான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு கவலையான ஒரு விஷயம், எது சொன்னாலும் நம்மளோட சேர்ந்து ஃபீல் பண்றவங்க தான் ஒரு உண்மையான ஒரு ஃப்ரெண்டு. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு நம்ம கண்டிப்பா இருக்கணும். ஒருத்தருக்குல பல பேருக்கு அந்த உறுதுணை. சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு வேணும் எண்ணத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு மடியோடு. உலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. அன்னை ஊட்டிய பிடி சோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோம். ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணிலும் பலி கண்டோம். பள்ளிக்கூடம் தந்ததில்லை பாசம் என்னும் நூல் ஒன்றை. வேதங்கள் 4 சொன்னதில்லை எங்கள் கதை போல் வேறொன்றை. ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஒன்றோடொன்றும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் சிரிப்பொலியுடன் இருக்க பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துகிறேன். சில நேரம் மாறலாம். குடும்பமும் அவர் குழந்தையில் பெரிதாகலாம். பழகிய பல முகங்கள் திசை மாறலாம்.
விடுகதையாகும் விதியாகலாம். நட்புடன் கூடி நடை கொண்ட நாட்கள் உடல் போன பின்பும் உயிர் வந்து சேரும். வீடோடி நீ வாழ்க நிஜமாக வாழ்த்தும் உள்ளம் நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள். தமிழ் கூறும் பண்பாடும் பாட்டுக்கள். பிரேம்ஸ் 50வது பிறந்த தின நல்வாழ்த்துக்கள். சகல சௌபாக்கியம் பெற்று நோயொடியின்றாமல் நீடூழி காலம் வாழ வேண்டுமென்றும் விரைவில் பேரப்பிள்ளைகளையும் பெற்று அனைத்து செல்வங்களும் நிறைந்து பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தும் உள்ளார். சுஜிதா. பாய். எல்லோருக்கும் வணக்கம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தங்கச்சி. 50வது பொன்புலாவை காண வந்திருக்கும் அனைவருக்கும் அண்ணனின் நல்வாழ்த்துக்கள். ஹாய் ரஞ்சி, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்று சந்தோஷமா இருக்க அண்ணியின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாய் அத்தை, ஹாப்பி பர்த்டே. எல்லாருக்கும் வணக்கம். சிறப்பாக பெங்களூர் புன்னகை அரசி பிரேமராணிக்கு வணக்கம். பிரேமராணிக்கு எனது நெஞ்சார்ந்த 50வது அகவை தின நல்வாழ்த்துக்கள். பிரேமராணி, இந்த முறை உங்களோட பர்த்டேக்கு என்னால் வர முடியாமல் போய்விட்டது. அதுக்கு மிகவும் நான் மனம் வருகிறேன். நம்ம எவ்வளவு முயற்சி செய்து நான் பெற வேண்டும் என்று என்னால் முடியல. இன்றைக்கு வேலைக்கு போயிட்டு வந்துதான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். அதனால்தான் வேலையை செய்ய முடியல. நான் பெறுவேன் என்றபடியால் வீடியோ தேவையில்லை தான் நான் விட்டுறேன். பெற முடியாத இந்த வீடியோ பதிவு மேற்கொள்றேன். உங்களோட பிறந்த நாளுக்கு நானும் நீங்களும் சரஸ்வதியும் ஒன்றானின்று ஒரு நல்ல ஒரு தருணத்தை உருவாக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டு வந்தேன். ஏதோ அதுக்கு எங்களுக்கு கொடுத்து வைக்கல. பரவாயில்ல, எங்களுக்கு இப்பதான் 50 வயசு எண்ணம் இருக்குது. ஸோ நாங்கள் நீங்களும் நானும் சரஸ்வதியும் ஒன்றானின்று ஒரு நல்ல ஒரு தருணத்தை உருவாக்குவோம் வேலை சீக்கிரம். மற்றது இந்த நாளில் உங்களை நான் வாழ்த்துறதுல சந்தோஷப்படுறேன். நீங்கள் நீண்ட ஆயுளோட குடும்பத்தினரோடையும் உறவினர்களோடையும் நண்பர்களோடையும் சந்தோஷமாக வாழ எல்லாம் வல்ல இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்பவும் நான் நினைப்பேன், எப்போடா அந்த பழைய கால நினைவுகள், பழைய கால நடந்த எங்களோட குடும்பத்தனங்கள் எல்லாத்தையும் சிறப்பாக எங்கள் ஆசான் உங்கள் சித்தப்பா கதிரேஷ் மாஸ்டர் அவருடைய கண்டிப்பான கட்டமைப்புகளை வளர்ந்த நாங்கள் எல்லாரும் என்றும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இவ்வளவு படிகளை தாண்டி இந்த நிலைமைக்கு வருகிறதுக்கு சுழி போட்டது அவர்தான். அவரை நான் இந்த நாளில் நினைவு கூட கடமைப்பட்டிருக்கிறேன். நீண்ட பதிவாக போகுது. நான் திரும்பவும் சொல்வேன், நீங்கள் எப்பவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழ எல்லாம் வல்ல இறைவன் துணை நிற்பார். நன்றி. ஹாய் ரஞ்சியக்கா. பொன்விழா காணும் எனது சகோதரி ரஞ்சியக்காவுக்கு எனது இனிய பிறந்த தின வாழ்த்துக்கள். உங்கள் புன்னகையுடனும் உங்கள் கலகலப்புடனும் இன்னும் பல நூற்றாண்டுகள் வாழ வேண்டும் என வாழ்த்துகிறேன். என்ஜாய் யுவர் டே. பாய் ரஞ்சியக்கா. ஹாய் ரஞ்சியக்கா, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
உங்களை இனிய தமிழை போல நீங்க என்றும் இனிமையாக இருக்க எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி. அன்பு மச்சானுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அத்தை. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணி. Wish you happy birthday அத்தை. அன்புள்ள அன்னைக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் ரஞ்சி, ஹாப்பி பர்த்டே. எப்பவும் போல ஜங்காவும் இப்படியே ஸ்டைலிஷாகவும் இருங்க. பாய். ஹாய் ரஞ்சி, எப்படி இருக்கிறீங்க? இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்த்த வயதில்லாவிட்டாலும் மனப்பூர்வமாக இந்த நன்னாளில் வாழ்த்துகின்றேன். என்றும் இன்று போல் என்றும் நலமுடனும் சந்தோஷமாக இப்படியே இருங்க. பாய். எனது அத்தைக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி பர்த்டே அத்தை. ஹாப்பி பர்த்டே அத்தை. என் அன்பு சகோதரிக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீ எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இன்றைய நாளில் மிகுந்த சந்தோஷத்தில் இருக்குமாறு உன் உடன் பிறந்த சகோதரன் இலங்கையில் இருந்து இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கிருந்தாலும் சந்தோஷமாக குடும்பத்தோடு ஒற்றுமையாக வாழ்வதற்கு இன்றைய நாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு ஒரு கூட்டு குடும்பமாக எப்படி ஒற்றுமையாக வாழ்ந்தோமோ அதே போல் இன்று இலங்கையை விட்டு நீர் வெளிநாடு சென்றாலும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் கேட்டுக்கொண்டு என்னோடு கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரையும் இறைவன் எப்போதும் எனது அருகில் இருக்க விட்டதில்லை. என் கூட பிறந்த சகோதரனை வெகு சீக்கிரம் தன்னிடமே எடுத்துக்கொண்டான். இப்பொழுது இருக்கின்ற சகோதரர்களும் சகோதரியும் எனது அருகில் இல்லை. நீ தூரத்தில் இருந்தாலும் இப்பொழுதும் உன் நினைவுடனே உங்கள் சகோதரன் இருக்கின்றேன். உன்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக மகள எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.